தக் லைஃபா வந்திருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. பேசிக்கா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பு சார் கமலஹாசன் சாரோட ஃபைட் சீன் வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா மணிரத்னம் படத்துல புதுசா இருந்துச்சு. எம்பி தம்பி மாநிலங்கள் எம்பி கமலஹாசன் தம்பி படத்தை உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். அண்ணா தம்பி அண்ணா தம்பி அண்ணா தம்பி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அந்த படம் வந்து இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. பல கான்ட்ரவர்சியில சிக்கியிருந்தாலும் இன்னைக்கு பல அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ரசிகர்களும் சரி, கட்சி தலைவர்களும் சரி, பொதுமக்களும் சரி இன்னைக்கு இந்த தக் லைஃப் படத்திற்கு பயங்கர ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதற்கு கமல் சார் சார்பாக, கமல் சாரோட ரசிகர்கள் சார்பாக என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் ரசிகர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தக் லைஃப் அந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரிசா, குஜராத்தி இப்படி ஆல் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது. அது வந்து சிம்பு சாருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து ஏற்படுத்தி தரும். இனிமே இங்க நாங்க இந்த படத்துல வந்து சிம்பு சார் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டைலான ஹீரோவா இந்த படத்துல பார்க்க போறோம். ஏற்கனவே பயங்கர அழகா உள்ளவரு. இன்னைக்கு சிம்பு சார் வந்து ஃபங்க் எல்லாம் வச்சு ரொம்ப ஸ்டைலா இருக்கிறாரு. விண்வெளி நாயகன் கமல் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்க எங்க போனாலுமே என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலயுமே தம்பி சிம்பு தம்பி சிம்புன்னு சொல்லி உங்களுடைய கூட பிறந்த தம்பிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார். எப்பவுமே கூல் சுரேஷ் ஒரு படம் பார்க்க வரும்போதும் வித்தியாசமான கெட்டப்ல வித்தியாசமான வண்டியில வந்துட்டு இருப்பான். அதே மாதிரி அன்னைக்கு வந்து ரேக்லா ரேஸ், எப்படி ரேக்லா ரேஸ்ல பந்தயத்துல ஓடும்போது ஜெயிக்கிறதுக்காக எப்படி வேகமா ஓடிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இந்த தக் லைஃப் படமும் வேகமாக ஓடிக்கிட்டு ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்க இந்த படம் வெந்து தணிந்தது காடு. கமல் சார் வந்து சொன்னது எங்களுடைய தாய் தந்தை அண்ணன் தம்பி அந்த உறவுலதான் வந்து கர்நாடக மொழியை பத்தி அவரு நல்லபடியாக சொல்லியிருக்காரு. பட் அது புரிந்து கொண்டது வேற விதமாக புரிந்து கொண்டது அப்படின்னு நானும் அந்த வீடியோல பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பொதுவாகவே கமல் சார் சொல்றது டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடாது. எப்படி நம்ம எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் 10வது 12வது காலேஜ் போகும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி கமல் சார் சொல்றது தூய தமிழ்ல சொல்லுவாரு. அதனால டக்குன்னு நமக்கு புரியாது. அநேகமாக இப்போ அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம மொழியை வந்து கமல் சார் அவர்கள் எதுவும் இழிவாக எதுவும் பேசவில்லை. ஒரு அண்ணன் தம்பி உறவு, தாய் தந்தை உறவு அப்படின்ற அர்த்தத்துல தான் பேசியிருப்பாரு அப்படின்றத கன்னட மக்கள், என் தம்பிகள், என் அண்ணன்கள், மாமா, மச்சா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் கண்டிப்பா உணர்வாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும் எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களோ அதற்கு ஈக்குவலாக கன்னடத்திலையும் ரசிகர்கள். அதனால கண்டிப்பாக விரைவில் கன்னட ரசிகர்களும் இந்த தக் லைஃப் படத்தை பார்த்து எல்லாரும் ரசிப்பாங்க அப்படின்ற இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திகள். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கிழக்கும் மேற்கும் கும்பா கூட்டிச்சா, வானும் மண்ணும் அதிரும் விசி அடிச்சா, வயசில் புக்கா படிச்சா, விவரம் தெரிஞ்ச வயசில் சொல்லி அடிச்சா, நான் தப்பு தண்டா இப்ப எல்லாத்துமே பண்ணாத புள்ள, நான் எப்போதுமே அடுத்தவங்க வச்சுக்கு போனதில்ல அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம சிம்பு சார் வந்து இன்னைக்கு கண்டிப்பா இனிமே நாங்க தான் ரங்கநாயக சக்திவேல் நாயக்கர்னு நடிகர் திலகம் போட்ட விதை கமல் சார், கமல் சார் போட்ட விதை நம்ம சிம்பு சார். மணிரத்னம் சார் அண்ட் கமல் சார் சேர்ந்து பண்ற படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் வந்திருக்கு. ஆப்வியஸா 2008ல இருந்து கமல் சார் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த படம் அமர் ஹே அது அப்படின்ற படம் தலைவன் இருக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ டக் லைஃபா வந்திருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. பேசிக்கா டக் லைஃப் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இங்க வந்து சிம்பு சார், கமல் சார், மணிரத்னம் சார் அப்படிலாம் இருக்கும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன். இப்பெல்லாம் இந்த படத்தை பத்தி ஒரு சின்ன சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா படம் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ராக் அங்கே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கரெக்டா மியூசிக் போட்டு பண்ணிடுறாரு. கமலும் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து அவரோட மொத்த ரோலுமே வந்து வேற மாதிரி சேஞ்ச்
கேரக்டர் ஒரு மாதிரி ரிடம்ஷன் பண்ணிட்டு வந்து எல்லா அவரோட ரிவெஞ்சை சீக் பண்ற மாதிரி அந்த மிஸ்கம்யூனிகேஷன் எஸ்டிஆர் கூட நடக்கிறது வந்து அவர் அழகா ரிவீல் பண்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜோஜோ கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சீரியஸா. அவர் ஒரு மாதிரி கூலா இருந்தாரு, என்ன மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலும் ஒரு மாதிரி கூலா ஜஸ்ட் அடுத்து நம்ம தான் அப்படின்ற மாதிரி நல்லா போயிருந்தாரு. எஸ்டிஆருமே வந்து அதனால ஒரு மாதிரி கூல் அண்ட் ஆங்கரோட படத்துல பெஸ்ட் மூமெண்ட்னா இன்டர்வல் சீன் சொல்லுவேன், அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் அது மியூசிக் பெரிய பிளஸ் படத்துக்கு. எஸ்டிஆர் நல்லா பிரசன்ஸ் இருக்கு, எஸ்டிஆரோட எஃபெக்ட் செம்மையா இருக்கு. கமல் வந்தாலே வந்து அந்த ஆண்டவர் நிறைய மாஸ் எலிமெண்ட் தான் நிறைய ரெண்டு பேருக்கு ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. எஸ்டிஆர் மாதிரி பெரிய ஃபேன் பேஸ் உள்ள ரெண்டு பேரோட மூவி கன்ஃபார்மா வந்து பார்ப்பாங்க, ஃபேன்ஸ்க்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். நல்லா இருக்கு, நிறைய நல்லா சஸ்பென்ஸா இருக்கு நிறைய. அதனால புதுசா இருந்துச்சு, மணிரத்னம் படத்துல புதுசா இருந்துச்சு. கமல் சார் எல்லாருமே நல்லா, எல்லாருமே சூப்பர், சப்போர்ட் எல்லாருமே நல்லா இருக்கு. படம் முழுக்க தமிழ் தான் போய் சேரும். நான் சினிமா நேசிக்கிறேன். சிம்பு சார் அவரோட பேட்டேஜ்ல அவர் கூடவே இருந்து ரவுடி தொழிலும் பண்ணிட்டு இருக்கிறாரு, கூடவே டிராவல் பண்றாரு. கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட். கமல் சாருக்கு ஈக்குவலண்டா இன்னொருத்தர் நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கமல் சார் மாதவன் இவங்கலாம் ஒன்றா நடிச்சிருக்காங்க. பட் ஆனா ஆப்போனண்டா நடிக்கணும், அவர் அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணணும், அவருக்கு அகேன்ஸ்டா டயர் பேசணுங்கிற போது எஸ்டிஆர் ரொம்ப ரொம்ப நீட்டா ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சுன்னா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மணிரத்னம் சார் படம் அவரோட படம் மாதிரி கிளாஸா எடுத்து வச்சிருக்காரு. நம்பி போலாம், அவர் படத்தை பார்க்கறதுக்கு நம்பி போலாம், அவ்வளவுதான். அதெல்லாம் வேற லெவல். மியூசிக்லாம் கம்பேர் பண்ண முடியாது, மியூசிக்லாம் வேற லெவல். மணிரத்னம் சார் எப்படி எடுத்திருப்பாரோ அந்த மாதிரி இருக்காங்க, நல்லா இருக்கு இந்த படம். எதுவுமே ரிவீல் பண்ண நான் விரும்பல, நல்லா இருக்கு படம். ஹையஸ்ட் பாயிண்ட்னா வந்து அந்த கிளைமேக்ஸ் பாயிண்ட் தாங்க. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தாண்டி எனக்கு பர்சனலா சர்ப்ரைஸா இருந்தது என்னன்னா மணி சார் படம்ங்கிறதுனால அது வேர்ல்டுக்குள்ள நம்மளை கூட்டு போய் உட்கார வச்சாரு. அது உங்களுக்கு வந்து கமல் சார் தெரியாது, இல்ல எஸ்டிஆர் தெரியாது, மத்த அபிராமியோ த்ரிஷா மேமோ அவங்க யாருமே தெரியாது. அந்த வேர்ல்டுக்குள்ள உட்கார வச்சு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இயல்பா இருந்தது படம். பேசிக்கலாம் இன்டர்வல் போர்ஷன்லாம் வேற லெவல். யோகி சார்லாம் வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கான கரெக்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசோக் சார் கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். பெருமாண்டியில இருந்த அளவுக்கான ரொமான்ஸோ அந்த கப்பலோடோ அந்த அளவுக்கு இருந்தாலும் பட் இதுல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பாக்க. த்ரிஷா மேம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமி மேம் கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், லாஸ்ட்ல வந்தது வரைக்கும். ஃபைட் சீன் வேற லெவல்ல இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கும், நெக்ஸ்ட் இன்டர்வல் விடும்போது ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ரெண்டுமே வேற லெவல்ல இருக்கு. கமலுக்கும் சரி சிம்புக்கும் சரி சமமான ஒரு ஈக்குவல் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. செமையா இருக்கு. ஏஆர் சார் மியூசிக் தான் வேற லெவல். எல்லாமே படம் சொல்றமா ஒண்ணுமே சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எஸ்டிஆருக்காகவே தான் அந்த மூவிக்கே வந்தேன். எஸ்டிஆர் கமல்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபீமேல் கேரக்டர் த்ரிஷா செம்மையா பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. கமல் சார் எஸ்டிஆர் காம்போ நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். இதுல எந்த குறையுமே இல்லைங்க. எந்தெந்த கேரக்டருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ட்லாம் ஈக்குவலா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. இது தனி ஒரு படம். இதை நீங்க வந்து இந்த கம்பேரிசன் ரிவ்யூ இதெல்லாம் இல்லாம இந்த படத்தை மணிரத்னம் சார் கமல் சார் சேர்ந்து கொடுத்த படம். ஜாலியா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரேன். நன்றி.